Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, இதுதான் எடி. இவரு ஒரு ரைட்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இவருக்கு எந்த கிரியேட்டிவான ஐடியாஸும் வரல. அவரோட தாட்ஸ் இல்ல எண்ணங்கள் எல்லாம் ஸ்ட்ரீம் லைன்டா கொண்டு போய் ஃபோக்கஸ் பண்ண முடியல. எதை ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லா இல்லன்னு அதை டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவர் என்ன ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கூட ப்ராக்ரஸ் பண்ண முடியல. கடுப்புல எதுவுமே பண்ணாம விட்டுடலான்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு சரியா தூங்காம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம அவரோட வேலையை செய்யாம ப்ரோகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு பேட் ஹேபிட் ட்ராப்ல மாட்டிக்கிட்டாரு. இப்படியே அதிகமான டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் லிண்டி கூட அவர் உருப்பட மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு எடியை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவரு புக் எழுதுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களும் ஏன் இன்னும் புக் ரெடி ஆகலன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவரால் என்ன பண்ணாலும் அந்த பேட் ரொட்டீன் அண்ட் ப்ரோகாஸ்டினேஷன்ல இருந்து வெளியவே வர முடியல. சோ இந்த நேரத்துல அவர் மேட்ரிக்ஸ் படத்துல வர மார்பியஸ் கேரக்டர் மாதிரி ஒருத்தரை மீட் பண்றாரு. அந்த படத்துல வர மாதிரியே அவரோட கையை எப்படி காமிச்சு, உனக்கு இப்ப 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு எடி. இந்த ப்ளூ பில்லை எடுத்தனா ஒன்னும் மாற போறது இல்ல. அப்படியே உன்னோட லைஃப் இப்ப இருக்கிற மாதிரியே கண்டினியூ ஆக போகுது. ஒரு மாற்றமும் வராம நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போற. ஆனா இந்த ரெட் பில்லை எடுத்தா உன்னோட லைஃபை ஃபிக்ஸ் பண்ணலாம், உன்னோட பிரெயின் அண்ட் ஹியூமன் பாடியோட கெப்பாசிட்டியை அன்லாக் பண்ணலாம்னு எடிக்கு கொடுக்குற மாதிரி இந்த 2 ஆப்ஷன்ஸை உங்ககிட்ட கொடுத்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ப்ளூ பில்லை சூஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை இதுக்கு மேல பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இது யூஸ் ஆக போறது இல்ல. ஆனா நீங்க ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா இந்த ரெட் பில்லை சூஸ் பண்ணுங்க. உங்க லைஃபை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு இந்த சேலஞ்ச் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அந்த சேலஞ்சோட பேர் என்னன்னா 75 days ஹார்ட் சேலஞ்ச். இதை கேட்டுட்டு நீங்க இது என்ன ப்ரோ புதுசா இருக்கு, யூசுவலா நவம்பர் மாசம்னா எல்லாரும் நோ ஷேவ் நவம்பர், நோ ஃபேப் நவம்பர்னு இந்த மாதிரி சேலஞ்சஸ் தானே எடுப்பாங்க. நீங்க என்ன 75 days ஹார்ட் சேலஞ்சுன்னு ஏதோ புதுசா சொல்றீங்கன்னு யோசிக்கிறீங்கன்னா இதோ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இவர் தான் ஜேம்ஸ் லாரன்ஸ். இவரை அயன் கவுபாய்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இவரு 50 டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல தொடர்ந்து 50 நாளுக்கு 50 அயன்மேன் ட்ரையாத்லான்ஸை கம்ப்ளீட் பண்ணாரு. அயன்மேன் ட்ரையாத்லான் ரேஸ்ன்றது இந்த உலகத்துல இருக்கிறதுல ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ரேசஸ். ஏன்னா இதுல 5 கிலோமீட்டர் ஸ்விங் பண்ணதுக்கு அப்புறமா 180 கிலோமீட்டர் சைக்கிள் ரைடிங் பண்ணணும். அதுக்கப்புறம் 42 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ண வேண்டியா இருக்கும். இது எல்லாத்தையும் கண்டினியூஸா பண்ணாதான் அந்த ரேஸே கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரேஸை ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல தொடர்ந்து 50 நாளுக்கு அவர் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம மென்டல் டஃப்னஸை பில்ட் பண்ணோம்னா டெய்லி நிறைய பெயின்ஃபுல்லான விஷயங்களை ஃபேஸ் பண்றத ஒரு பழக்கமா மாத்தணும்னு சொல்றாரு. அப்பதான் உங்க லைஃப்ல நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள், நார்மலா ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஆண்டி ஃப்ரிசிலியான்னு ஒருத்தர் ஒரு பாட்காஸ்ட்ல இவர் கூட பேசிட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் லாரன்ஸோட ஸ்டோரியை பத்தி தெரிஞ்சுக்கும் போது அவரை இன்ஸ்பைரிங்கா ஃபீல் பண்ணதுனால பர்சனலா அவரோட லைஃபை ஃபிக்ஸ் பண்றதுக்கு 75 days ஹார்ட் சேலஞ்சுன்னு ஒரு ப்ரோக்ராமை ரெடி பண்ணாரு. இந்த சேலஞ்சை அவர் பப்ளிக்கா ஒரு பாட்காஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ப்ராக்ரஸையும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால நிறைய பேர் இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளோட லைஃபை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த சேலஞ்சை அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி இதை அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்தாங்க. டெய்லியும் இந்த சேலஞ்சில் இருக்க விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பெயினை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்கச்சக்கமான பேர் ஃபெயில் ஆனாங்க. வெறும் 1 to 2% மக்கள் தான் அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்படி 1% மனுஷங்க தான் அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு அதுல அப்படி என்ன கஷ்டமான விஷயங்கள் இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நம்பர் 1, ட்ரிங்க் அப்ராக்சிமேட்லி 4 liters ஆஃப் வாட்டர் எவ்ரி டே. இந்த சேலஞ்சை அமெரிக்கன்ஸ் கிரியேட் பண்ணதுனால அவங்க டெய்லி 1 gallon ஆஃப் வாட்டர் குடிக்கணும்ன்ற மாதிரி கணக்கு சொன்னாங்க. 1 gallon நம்ம லிட்டர்ஸ்க்கா கன்வெர்ட் பண்ணா அது அப்ராக்சிமேட்லி 3.78 liters வருது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கேட்ட உடனே ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா, அதை எப்படி குடிக்க முடியும்ன்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த 4 லிட்டர் தண்ணி குடிக்கிற அளவுக்கு நமக்கு தாகம் எடுக்கிற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இந்த சேலஞ்சில் அடுத்து வரப்போகுது. அதுக்காக தான் இந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்ம பாடி 60 to 70% வாட்டரால கிரியேட் ஆகி இருந்தாலும் நம்மள நிறைய பேர் எப்பயுமே டீஹைட்ரேட்டடா தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த சேலஞ்ச் நம்மளோட பேசிக்ஸ்ல முதல்ல ஃபிக்ஸ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றதுனால இந்த மாதிரி விஷயங்களை நம்மள ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண இன்சிஸ்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி சரியா வாட்டர் கன்சியூம் பண்ணாம இருந்தோம்னா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகி ஃபோக்கஸ் பண்ற எபிலிட்டியை இழந்துட்டு இருப்போம். ஸோ டீஹைட்ரேஷன் கூட நீங்க உங்க லைஃபை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வராததுக்கு இவ்வளவு காலமா ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கலாம். ஸோ வாட்டர் அதிகமா குடிக்க கூடாதுன்ற மாதிரி உங்களுக்கு எந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸும் இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய வாட்டர் குடிக்கிறத நீங்க அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ தாக எடுக்கும்போது கோலா, ஜூஸ்ன்னு இந்த மாதிரி விஷயங்களை குடிக்கிறது உங்களுக்கு பழக்கமா இருந்ததுன்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணிட்டு அதை வெறும் வாட்டரோட ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 liters ஆஃப் வாட்டர்னு கேட்ட உடனே ஒரேடியா அட் ஸ்ட்ரெச்ல நீங்க 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு கணக்கு கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் இல்ல அப்பப்ப பீரியாடிக்கா தண்ணி குடிக்கணும்ன்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அலாரம்லாம் செட் பண்ணிட்டு 1 ஹவருக்கு ஒன்ஸ் குடிச்சுக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு பாடிக்கு தேவையான பேசிக் ஹைட்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
நம்பர் 2, 90 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பர் டே. எஸ், நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த ஒர்க் அவுட் செஷனை 2ஆ பிரிச்சுக்கிட்டு அவுட்டோர் ஒர்க் அவுட்னு சொல்லி 45 மினிட்ஸும் இன்டோர் ஒர்க் அவுட்னு சொல்லி 45 மினிட்ஸும் அலோகேட் பண்ணிக்க சொல்றாங்க. அவுட்டோர் ஒர்க் அவுட்ல பிசிக்கலா நீங்க வெளியே போய் இல்ல அட்லீஸ்ட் உங்க வீட்டோட டெரஸ் இல்ல மொட்டை மாடியில போய் சன்லைட் படுற மாதிரி நேச்சுரல் ஏரை கன்சியூம் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் செஷனை முடிச்சிட்டு அந்த மாதிரி இடத்துல கார்டியோ இல்ல ஏரோபிக் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிட்டு ஜாகிங்கோ ரன்னிங்கோ சைக்கிளிங்கோன்னு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி ஒரு அவுட்டோர் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு 45 மினிட்ஸ் இன்டோர் ஒர்க் அவுட் செஷன்ல நீங்க பிசிக்கலா வெயிட்ஸ் லிஃப்ட் பண்றதோ இல்ல புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் இந்த மாதிரி எக்யூப்மெண்டே இல்லாத பாடி வெயிட் எக்ஸசைசஸும் நீங்க பண்ணலாம். இதை கேட்கும்போது நீங்க ஓவர்வெல்மிங்கா ஃபீல் பண்ணலாம். என்னது ஒரு நாளைக்கு 2 வாட்டி எக்ஸசைஸ் பண்ணணுமா, ஒரு வாட்டி எக்ஸசைஸ் பண்றதே எனக்கு கஷ்டம்ன்ற மாதிரிலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த சேலஞ்சோட பாயிண்டே இதுதான். கஷ்டமான விஷயங்களை நீங்க கரெக்டா செஞ்சு உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் வில் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ண பாக்குறீங்க. இவ்வளவு கஷ்டமான விஷயங்களே நம்ம பண்றோம், இந்த எக்ஸாமுக்கு நம்மளால படிக்க முடியாதா இல்ல நம்மளோட ஒர்க்ல இந்த விஷயத்த நம்மளால முடிக்க முடியாதான்னு மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியா தெரியணும். அதுக்காக உங்க பாடி அண்ட் மைண்டை நீங்க சரியா பில்ட் பண்ணணும். இந்த உலகத்துல இருக்க டாப் பெர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே அவங்க ஹெல்த் அண்ட் மைண்ட் செட்டை வந்து சரியா வச்சுக்கிறதுனாலதான் ஒரு பை ப்ராடக்டா அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் கிடைக்குது. பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியுது. இந்த உலகத்துல மெஜாரிட்டி ஆஃப் மக்களுக்கு வியாதி வரதுக்கான காரணமே பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி தான். அதுக்குன்னு ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் லெவல்ல போயிட்டு 200 புஷ்அப்ஸ் 100 புல்அப்ஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்க பிசிக்கல் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் இம்ப்ரூவ் ஆக என்ன பண்ணணும், அவுட்டோர்ல ஓட முடியலையா, இவ்வளவு தூரம் நடக்கிறேன், இது வரைக்கும் வாழ்க்கையில எக்ஸசைஸ் பண்ணதே இல்லையா, ஒரு 5 புஷ்அப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்ற மாதிரி உங்களால என்ன முடியுதோ அந்த 45 நிமிஷம் டைம் பீரியட்ல அதை செய்யுங்க. ஆனா இதை கன்சிஸ்டன்டா செய்யுங்க. அதுதான் இந்த சேலஞ்சோட பாயிண்ட். ஒர்க் அவுட் செஷன்ல ரெஸ்ட் எடுக்கிறேன்னு மொபைல ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாம இந்த டைம் பீரியட்ல வெறும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் டெடிகேஷனை கொடுங்க. அப்ப கண்டிப்பா உங்களோட ப்ராக்ரஸ் நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. நம்பர் 3, ஃபாலோ a strict healthy diet. டெய்லி 4 லிட்டர் தண்ணி குடிக்க போறோம், 90 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ண போறோம். இவ்வளவு எஃபர்ட் எடுத்துட்டு நம்மளோட வாயை கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டோம்னா நீங்க பண்ற எஃபர்ட்டுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ரிசல்ட்டே தெரியாது. ஏன்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் வெயிட் கெயின் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுல டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். இதனாலதான் நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து ஆப்ஸ் ஆர் மேட் இன் த கிச்சன் சொல்லுவாங்க. சோ ஒரு சில ஃபிட்னஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து இந்த கேலரிஸ் இன் கேலரிஸ் அவுட் கான்செப்ட் எல்லாம் கத்துக்கிட்டு உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸை கண்டுபிடிச்சிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதை விட கம்மியாகவும் வெயிட் கெயின் பண்ணணும்னா அதை விட அதிகமாகவும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான வெயிட் லாஸையோ இல்ல வெயிட் கெயினையோ உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இல்ல இந்த கால்குலேஷன் இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா அட்லீஸ்ட் வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுறத கட் பண்ணுங்க. சிப்ஸ் ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் பர்கர் பீஸா ரெஸ்டாரண்ட் ஃபுட்னு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஹோம்மேட் ஃபுட்டை மட்டும் சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னா யூஸ்வலா நீங்க சாப்பிடுற அமௌண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாகவும் வெயிட் கெயின் பண்ணணும்னா யூஸ்வலா நீங்க சாப்பிடுறத விட கொஞ்சம் அதிகமாகவும் சாப்பிட ஆரம்பிங்க. ரைஸை அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிட்டு புரோட்டீனை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த புரோட்டீன் தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது டயர்டாகி போன மசில்ஸை நீங்க தூங்கும் போது அதை ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ராங்காகவும் பெருசாகவும் மாற ஹெல்ப் பண்ணும். ஸோ பேலன்ஸ்டா ஒரு ஹெல்தி டயட்டை மெயின்டைன் பண்ணுங்க. அதுதான் நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4, டேக் அ பிக்சர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரி டே. அடுத்த ஸ்டெப் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நீங்க உங்களே ஒரு செல்ஃபி எடுத்துக்க போறீங்க. உங்க ஃபேஸும் பாடியும் கிளியரா தெரியற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துக்க போறீங்க. டெய்லி இந்த மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிட்டு உங்களோட ப்ராக்ரஸை நீங்க ரெக்கார்ட் பண்றது மூலமா இந்த சேலஞ்சை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தீங்க, இந்த சேலஞ்சை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணும்போது எப்படி ப்ராக்ரஸ் பண்ணீங்க, 75 டேஸ் முடிக்கும் போது எப்படி மாறிட்டீங்கன்னு உங்களுக்கே ஒரு விஷுவல் ப்ரூஃபா இந்த செல்ஃபி போட்டோஸ் இருக்கும். யூசுவலா இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ற நிறைய பேர் வந்து செல்ஃபி போட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அதை சோஷியல் மீடியால பப்ளிஷ் பண்ணி அவங்களோட ப்ராக்ரஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி உங்க பர்சனல் போட்டோஸை பப்ளிக்கா சோஷியல் மீடியால ஷேர் பண்ண கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலன்னா உங்களுக்குன்னு நீங்க இருக்கிற மாதிரி மட்டும் ஒரு பிரைவேட் வாட்ஸ்அப் குரூப்போ இல்ல டெலிகிராம் குரூப்பையோ கிரியேட் பண்ணிக்கிட்டு அங்கேயே உங்களோட டெய்லி ப்ராக்ரஸ் செல்ஃபிஸை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராக்ரஸை பர்சனலா நீங்களே மெஷர் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்பர் 5, ரீட் அட்லீஸ்ட் 10 pages every day. இதுக்கப்புறம் டெய்லி உங்களோட மைண்டுக்கு ஒர்க் கொடுக்கறதுக்கு புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச டாபிக் இல்ல ஃபீல்டுல புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நான் ஃபிக்ஷன் புக்கை எடுத்து ஒரு 10 pages படிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸோட 10 pages நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களோட மைண்ட் செட் பில்ட் ஆகும். உங்களோட லைஃப்ல பிராக்டிக்கலா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி சில விஷயங்களை கத்துப்பீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே வரும்போது உங்களே அறியாம உங்களோட லைஃப்ல அதை அப்ளை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபைனலா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண போறீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா நோ சீட்டிங். இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ண போறேன், இப்படிலாம் பண்ண போறேன், அப்படிலாம் பண்ண போறேன்னு நீங்க சொல்றதுக்கும் ஆக்சுவலா அதை பண்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இதை சரியா கன்சிஸ்டன்டா எல்லா நாளும் பண்றதுதான் ஆக்சுவலா இதை கஷ்டமான விஷயமாவே மாத்துது. சோ உண்மையிலேயே நம்ம இதோட பெனிஃபிட்ஸை பார்க்கணும்னா இங்க சீட்டிங்கோ எக்ஸ்கியூசஸ்க்கோ பெர்மிஷனே கிடையாது. அப்புறம் நீங்க இந்த சேலஞ்சை எடுக்கும்போது நீங்க
நீங்க யூஸ்வலா பண்ணிட்டு இருக்க பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் கூட குவிட் பண்ணணும். ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ அடல்ட் கண்டென்ட் பார்க்கறதோ ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். அது மட்டும் இல்லாம ஏதாவது வெப் சீரிஸ் இல்ல மூவிஸ் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லாம இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு டிசிப்ளினா இருக்கிற நேரத்துல நீங்க உங்க டைமை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ரொம்ப நாளா ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இந்த நேரத்துல எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்களோட டைமை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம். யூஸ்வலா நோ ஃபேப் ஃபாலோ பண்றவங்க இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் அவாய்ட் பண்றது மட்டும் தான் அவங்களோட கோலா இருக்கிறதுனால சம்டைம்ஸ் டைரக்ஷன்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இந்த 75 டேஸ் சேலஞ்சில் எக்ஸாக்டா என்ன பண்ணணும்ன்ற மாதிரி நமக்கு சில ரூல்ஸா இருக்கிறதுனால நம்ம பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண போறோம். அதே நேரத்துல இந்த 75 டேஸ் ஹார்ட் சேலஞ்சில் சொல்லியிருக்க விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு உங்களுக்கு தெளிவா ஒரு பிளான் இருக்கிறதுனால பெருசா யோசிக்காம நீங்க இந்த ரெடிமேட் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களோட ஜேர்னல்ல ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி போட்டுட்டு நீங்க இதை முடிச்சிட்டேன் அதை முடிச்சிட்டேன் டிக் பண்ணிக்கிட்டே வர முடியும். ஜேர்னல்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது பாருங்க, நம்ம 2024 ஜேர்னல் எப்ப லான்ச் ஆகும்ன்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ்லயும் இமெயில்ஸ்லயும் கமெண்ட்ஸ்லயும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சீக்கிரமாவே அதை பத்தின அப்டேட் நம்ம சேனல்ல வரும். பர்சனலா நீங்க அந்த அப்டேட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்றீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து நம்ம வெப்சைட்ல போய் நோட்டிஃபை மீ செக்ஷன்ல உங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. நம்ம சேனல் அவைலபிள் ஆன உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நோட்டிபிகேஷன் வரும். சோ இன்கேஸ் நீங்க இந்த 75 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணாம ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா இதோட ரூல் படி நீங்க திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியா இருக்கும். சோ அதனால ஸ்ட்ரீக்கை மிஸ் பண்ணிட்டு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதை விட ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்றதே இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்றவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். சோ இப்போ இந்த 75 டேஸ் ஹார்ட் சேலஞ்சை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோல பார்த்த எல்லாருமே இதை எக்ஸிக்யூட் பண்ண போறது இல்ல. மேபி 1 or 2% பீப்புள் தான் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. இதை அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ற 1% பீப்புள்ல கூட ஹை டெடிகேஷன் அண்ட் கமிட்மெண்ட்டை காட்டுறவங்க மட்டும் தான் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்லாம் இதுல அடாப்ட் ஆகவே முடியாது. 1 to 25 டேஸ்க்குலாம் அன்பேரபிள் பெயின் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா 2 பிசிக்கல் எக்ஸசைஸ்னால உங்க பாடியும் சோர் ஆகிடும். நிறைய தண்ணி குடிக்கிறதுனால அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டிய இருக்கும். நீங்க டயர்டா ஃபீல் பண்ற நேரத்துல வெளியில இருந்து ஏதாவது வாங்கி சாப்பிடலாமேன்னு கூட தோணும். ஆனா இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி 25th டேவை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மிடில் டேஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ற முக்கியமான ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னா மறந்து போறது. அதாவது டே டு டே லைஃப்ல நீங்க இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா 1-2 நாள்ல ஆபீஸ்ல உங்களுக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தி ஆகும்போது, ஸ்கூல் காலேஜ்ல அசைன்மெண்ட்ஸ் அதிகமாகும் போது, இல்ல நீங்க உங்க எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ட்ரை பண்ணும் போது கூட இந்த சேலஞ்சில் பண்ண வேண்டிய சில விஷயங்களை நீங்க மறந்து போயிடலாம். ரூல் புக்ல இருக்கிற மாதிரி இதை எக்ஸிக்யூட் பண்ணாம விட்டுறலாம். இன் ஷார்ட் லைஃப் உங்க வழியில வந்து நீங்க கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ரீக்கை களைச்சு விட்டுட்டு போயிடலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்க போயிட்டு இருக்க வழியில லைஃப் ஒரு பெரிய மரத்தை வழிமறைக்க சாட்சி விட்டாலும், இல்ல மலையில இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கல்ல வழியில போட்டாலும், நீங்க அதெல்லாம் தாண்டி உங்க டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு எடுக்கிற எஃபர்ட் தான் உங்களை ஒரு டிசிப்ளின்டான மனுஷனா மாத்தும். ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி டிசிப்ளினா இருந்து 50th டே எல்லாம் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மொமெண்டம் உங்களுக்கு பிக்கப் ஆனதுனால உங்களோட ஃபினிஷ் லைனும் கிட்ட வந்த மாதிரி தெரிஞ்சதுனால இதுக்கப்புறம் உங்களோட ப்ராசஸ் ஈஸி ஆயிடும். நீங்களே மோட்டிவேட்டடா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னும் ப்ராக்ரஸ் ஆகலாம்னு ரொம்ப டெடிகேட்டடா இருப்பீங்க. அந்த டே 75 வரும்போது உங்களோட முதல் நாள் போட்டோவையும் 75th டேவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஸ் நம்ம சாதிச்சிட்டோன்ற மாதிரி உங்களே நினைச்சு பெருமையா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல், செல்ஃப் வர்த் அண்ட் செல்ஃப் பிலீஃப்லாம் ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் ஆகும். இவ்வளவு கஷ்டமான சேலஞ்சே நம்ம முடிச்சிட்டோம், எதை வேணாலும் நம்ம இப்ப ஃபேஸ் பண்ணலான்ற மாதிரி ஸ்ட்ராங்காகவும் டஃபா இருக்கிற அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்தை நீங்க பில்ட் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்த நான் முடிப்பேன்னு சொன்னீங்கன்னா அதை முடிச்சு காட்டுவீங்க. ஏன்னா நீங்க ஒரு டெடிகேட்டடான மனுஷன். ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடுத்தனா நான் முடிச்சு காட்டுவேன்ற மாதிரி விஷுவல் ப்ரூஃபான போட்டோஸை உங்ககிட்ட இப்ப வச்சிருக்கீங்க. எப்ப நீங்க டவுனா ஃபீல் பண்ணாலும், இதை முடிக்க முடியாதுன்னு நினைச்சாலும், அவ்வளவு கஷ்டமான சேலஞ்சையே முடிச்சிட்டோம், இதை முடிக்க மாட்டோமான்ற மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. சோ இந்த 75 டேஸ் சேலஞ்சை நீங்க அட்டெம்ப்ட் பண்ண போறீங்கன்னா ஐ அக்செப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.